எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் பார்க்க போகிற சம் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் கரன்சி. மல்டிபிள் கரன்சி அப்படிங்கிறது என்னென்னா மோர் தேன் ஒன் கரன்சி. இந்தியனில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ருப்பி இருக்குது. மல்டிபிள் கரன்சிங்கும் போது வேறு ஏதாவது ஒரு நாட்டுக்கு நம்ம இங்கேருந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற நாடு எந்த நாடோ அந்த நாட்டுடைய கரன்சியில் சம்டைம்ஸ் நமக்கு பணம் வரலாம் அல்லது டாலரில் வரலாம். அந்த மாதிரி டாலரில் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம அஷ்யூம் பண்ணிப்போம். நீங்கள் எங்கேருந்து ஒரு காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு ஒரு சில காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் இந்தியாவிலேருந்து. நீங்கள் இன்வாய்ஸ் பண்ணும்போது டாலருடைய ரேட்டு ஒன்றா இருக்கும். நீங்கள் இன்வாய்ஸ் பண்ணி பொருளை பேக் பண்ணி கஸ்டம்ஸில் கிளியர் பண்ணி அனுப்பிச்சு அவனுக்கு போய் சேர்ந்து அவன் உனக்கு பணம் அனுப்புறதுக்கு ஒரு 2 மாதம் ஆகும். அப்போ அந்த 2 மாதம் கழித்து உங்களுக்கு பணம் வரும்போது அந்த பணம் வரும்போது அந்த டாலருடைய ரேட்டு வேறு ஒன்றா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அனுப்பும்போது 94 ரூபாயா இருக்கும், வரும்போது 96 அல்லது 92 இப்படி இருக்கலாம். அப்போ உனக்கு வர வேண்டிய காசுக்கு அவனை பொறுத்த வரைக்கும் உனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துருவான். ஆனால் உனக்கு வர வேண்டிய காசு ஒன்று அதிகமாக வந்திருக்கலாம் அல்லது கம்மியாக வந்திருக்கலாம். பிகாஸ் ஆஃப் இந்த ரேட்டு டிஃப்ரென்ஸ், டாலர் ரேட்டோட எக்ஸ்சேஞ்சினால. இதை டேலியில் நம்ம எப்படி அக்கௌண்ட்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம். மல்டிபிள் கரன்சி செம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் மதன் எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி 1/4/2025 இருக்குது. இந்த கம்பெனி 1/4/2025 அப்படி வச்சுப்போம். 1/4/2025 கம்பெனி இருக்குது. அதுக்கு சில ஓப்பனிங் பேலன்சஸ் இருக்குது. ஓப்பனிங் பேலன்ஸோடு சேர்ந்து ஸ்டாக்கு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்குன்னு நீங்கள் தனியாக க்ரியேட் பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பிரேக்கப் இருக்குது. அந்த பிரேக்கப் வந்து போடணும். இதில் 2 விஷயம் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் டேட்டு அண்ட் எக்ஸ்பிரி டேட், பேட்ச் வைஸ் டீட்டெயில், அதை கவர் பண்ணுறோம். 2வது மல்டிபிள் கரன்சி, இதை கவர் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 விஷயம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்ச் வைஸ் டீட்டெயில் வித்து பேட்ச் வைஸ் டீட்டெயில் வித்து எம்ஆர்பி கிடையாது, பேட்ச் வைஸ் டீட்டெயில், மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பிரி டேட், அது கவர் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் கரன்சி, வெளிநாட்டுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். அப்போ அந்த டாலர் ஃப்ளக்சுவேஷனை எப்படி அக்கௌண்ட்ஸ் பண்ணுறது அப்படின்னு அதையும் நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுங்கள். கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா 1/4/2025 அப்படின்னு போட்டு க்ரியேட் பண்ணுங்கள். கம்பெனி பேர் மதன் எக்ஸ்போர்ட்ஸ். மதன் எக்ஸ்போர்ட்ஸு, ஃபினான்ஷியல் இயர் 2025-26. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்துருங்க. அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 லைனில் போடுங்க. 10/2 அட்ரஸ் வந்து இனிமேல் இப்படி போடுங்க. முதல்ல 10/2 மதன் பில்டிங் அப்படின்னு போட்டுப்போம். 10/2 மதன் பில்டிங். அதுக்கப்புறமா இந்த மாதிரி அட்ரஸ் வந்து டேலியில் இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள் எப்போதுமே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். சேட்பட்டு கமா சென்னை கமா 6,31,000. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி 5 லைனில் போடுங்க. முதல்ல டோர் நம்பர் போடுங்க. அதுக்கப்புறம் அந்த பில்டிங்கோடைய பேரை போடுங்க. பில்டிங் பேர் இல்லைன்னா ஏதாவது ஒரு பேர், அந்த உன் பேரையே போட்டு பில்டிங்னு போட்டுக்கோ. 3வதாக தெரு நம்பர் போடு. 4வதாக எந்த ஏரியா போடு. 5வது எந்த சிட்டின்னு போடு. 6வதாக பின்கோட். எப்போதுமே இந்த மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு அட்ரஸ் வந்து க்ளீனாக டிடிஎஸில் வந்து உட்காரும். பின்கோடு 6,31,000. டெலிஃபோன் 28361563. மொபைல் நம்பர் 8825470442. மெயில் ஐடி madanexports@gmail.com. madanexports@gmail.com. கம்பெனி பேர் என்னவோ அதிலே போடுங்க. ஃபினான்ஷியல் இயர் கரெக்டாக போடுங்க. ஏப்ரல் 25 என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கம்பெனி க்ரியேட் பண்ணுங்கள். இதில் பில் வைஸ் இருக்கட்டும், ஜிஎஸ்டியும் இருக்கட்டும். பில் வைஸ் ஜிஎஸ்டி 2 இருக்கட்டும். இங்கே ஜிஎஸ்டி நம்பர் இருக்கா பாருங்கள். ஜிஎஸ்டி நம்பர் இல்லை, நீங்களாவே டேலியில் போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி போட்டுங்க. கூகுளில் போய்ட்டு, ஏன்னா இம்போர்ட் பண்ணுறோன்னா ஜிஎஸ்டி நம்பர்லாம் இல்லாமல் பண்ண முடியாது. ஜிஎஸ்டி நம்பர் ஃபார் மதன் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு போடுங்க. மதன் எக்ஸ்போர்ட்ஸ் சென்னை அப்படின்னு போட்டோன்னா வரும், ஏதோ ஒரு நம்பர் வரும். மதன் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற பேரில் இல்லை மதன்கிற பேரில் வரும். ஸோ அந்த நம்பரை எடுத்துங்க. மதன் எக்ஸ்போர்ட்ஸ் சென்னை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, நமக்கு தேவை ஒரு நம்பர், அவ்வளோதான். ஸோ இதை மதன் எக்ஸ்போர்ட்ஸ் சென்னை அப்படின்னு போட்டு இங்கே எடுத்துங்க. கண்ட்ரோலே. இது 2வது ஆப்ஷன். 3வது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் கம்பெனி கிரியேஷன். 2வது ஸ்டெப்பு பில் வைஸ் F11 எனபிள், ஜிஎஸ் எனபிள்.
மூணாவது ஓப்பனிங் பேலன்ஸு. ஓப்பனிங் பேலன்ஸில் ஃபஸ்ட்டு வந்து கேஷ் இருக்கா பாருங்கள். கேஷ் இருக்குன்னா அந்த கேஷை வந்து ஆல்டர் பண்ணுங்கள். கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர் கேஷ். முதல்ல கேஷை ஆல்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேங்க் வந்து சிங்கிள் லெட்ஜரில் போடுங்க. பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் பிஎன்பி அக்கௌண்ட். பிஎன்பி அக்கௌண்ட் அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டு. அக்கௌண்ட் நம்பர் 251000004000 157830. ஐஎஃப்எஸ்சி கோடு PUNB 0254300. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் வந்து நுங்கம்பாக்கம். செட் ஆல்டர் ரேஞ்ச் செக் புக்ஸ் எஸ் கொடுத்து செக் நம்பர் போட்டுக்கோ. இங்கே இருக்கு பாரு 101 101 to 50 செக் லீஃப். புக் நம்பர் 1. எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை போட்டுக்கோ. இதுக்கப்புறம் உள்ளது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், கடன்னு நம்ம மல்டிபிள் லெட்ஜரில் க்ரியேட் பண்ணலாம். கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் ஆல்ட் ஹெச் மல்டி கிரியேட் அண்டர் ஆல் ஐட்டம். 1 by 1 அப்படியே போடுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மதன் கேபிட்டல். மதன் கேபிட்டல் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட் என்டர். அடுத்தது கங்கா லோன் அண்டர் அன்செக்யூர்ட் லோனு என்டர். அடுத்தது கோபு லோன். கோபு லோன் அண்டர் அன்செக்யூர்ட் லோன் என்டர். விஷ்ணு அண்ட் கோ அண்டர் சன்ரி கிரெடிட்டார். விஷ்ணு அண்ட் கோ அண்டர் சன்ரி கிரெடிட்டார். ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னா பில் வைஸ் வேண்டாம் விட்டுரு. அடுத்தது பிஎன்பி ஓடி அக்கௌண்ட். நம்ம வந்து மெயினாக வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் எல்லாத்தையும் பண்ண போகிறோம், அதனால் இது ஒன்றும் கொடுக்க வேண்டாம். அடுத்தது ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங். ரெண்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் அண்டர் கரண்ட் லியாபிலிட்டி. ஸோ கிரெடிட் சைடு உள்ளதெல்லாம் என்ட்ரி பண்ணியாச்சு. டெபிட் சைடு பாருங்கள். ஃபர்னிச்சர் அண்டு ஃபிட்டிங்ஸ் அண்டர் ஃபிக்ஸ்டு அசட்ஸ் என்டர். லேண்டு அண்டர் ஃபிக்ஸ்டு அசட் என்டர். பில்டிங் அண்டர் ஃபிக்ஸ்டு அசட் என்டர். ஸ்டாக் என்ட்ரி பண்ணக்கூடாது. ஸ்ரீ லக்ஷனா ஃபவுண்டேஷன். ஸ்ரீ லக்ஷனா ஃபவுண்டேஷன்ஸ் அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது சன்ரி டெட்டார்ஸ். சன்ரி டெட்டார்ஸ் ஒன்றுமே கொடுக்கலன்னா ஆன் அக்கௌண்ட். எஸ்பிஎம்எல் லிமிடெட். எஸ்பிஎம்எல் லிமிடெட் அண்டர் சன்ரி டெட்டார் என்டர். நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்ட்ரி பண்ணுற பாருங்க, அந்த மாதிரி பண்ணணும். இது உங்களுக்கு தெரிஞ்சதுனாலாம் பண்ணுறேன். கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேஜி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்டர் சன்ரி டெட்டார் என்டர். இது வேலை வரல. விஆர்சிஎல் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் அண்டர் சன்ரி டெட்டார் அமௌண்ட்டை போடுங்க என்டர். கிரீன் பீஸ் அண்டர் சன்ரி டெட்டார் என்டர். அடுத்தது கணேஷ் அண்ட் கோ. கணேஷ் அண்ட் கோ அண்டர் சன்ரி டெட்டார் போட்டாச்சு. கேஷ் போட்டாச்சு, அவ்வளோதான். என்ட்ரு கொடுங்க. டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸு ஸ்டாக்கோட அமௌண்ட்டாக இருக்கும் 1,33,425. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இங்கே என்னென்ன இருக்குது, ஐட்டம் நேம் இருக்குது. இது எல்லாமே காஸ்மெட்டிக்ஸ் அப்படிங்கிறது கீழே வரும். இது எல்லாமே காஸ்மெட்டிக்ஸ் அப்படிங்கிறது கீழே வரணும். ரைட்டா? இதை 25 27 மாற்றிப்போம். 4 25 5 25 வச்சுப்போம். அதை 6 25 6 25. ஓகே, இப்போ இது எல்லாமே காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். முதல்ல இன்வென்ட்ரியில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுவோம். கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் குரூப், சாரி ஸ்டாக் குரூப்.
காஸ்மெட்டிக்ஸ் இது எல்லாமே காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம். காஸ்மெட்டிக்ஸ் ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் இயர். இந்த இடத்துல காஸ்மெட்டிக்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள், ஏதாவது வருதா பார்ப்போம். மினரல் காஸ்மெட்டிக்ஸ் இதோ ஏதோ ஒன்று இருக்குது, எடுத்து போட்டுப்போம். ஓகேவா? காஸ்மெட்டிக்ஸ்ன்னு போட்டுங்க. ஜிஎஸ்டி வந்து 18% போடுங்க. ஜிஎஸ்டி 18%, செஸ் எல்லாம் வேண்டாம். ஸோ காஸ்மெட்டிக் அப்படின்னு ஒரு குரூப்பு. கேட்டகரி வேண்டாம். யூனிட் ஆஃப் மெஷர் எல்லாமே நம்பரில் இருக்குது, எல்லாமே நம்பர்ஸ் போதும். இந்த இடத்துல ஃபுல் போடுங்க, நம்பர்ஸ், என்ட்ரு சேவ். அடுத்து வந்து குடோன் வேண்டாம். F11 ஒன்றே ஒன்று சொல்ல மறந்துட்டேன். F11 நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேட்ச் வைஸ் டீட்டெயில் எனேபிள் பண்ணுங்கள். F11 பேட்ச் வைஸு மெயின்டைன் எக்ஸ்பைரி டேட் ஃபார் பேட்சஸ், இது ரெண்டும் வேணும். பேட்ச் டீட்டெயில், மெயின்டைன் எக்ஸ்பைரி டேட் ஃபார் பேட்ச், இது ஓகே. இப்போ நம்ம ஸ்டாக் ஐட்டம் 1 by 1 அப்படியே காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் ஸ்டாக் ஐட்டம். மொதல் ஐட்டம் போட்டாச்சு. பார்ட் நம்பர் 101. அண்டர் காஸ்மெட்டிக்ஸ் யூனிட் ஆஃப் மெஷர் நம்பர்ஸு. மெயின்டைன் பேட்சஸ் வந்து எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்து டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பைரி டேட் எஸ், செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ். இங்கே பர்ச்சேஸ் ப்ரைஸு 13 ரூபா. பர்ச்சேஸ் ப்ரைஸ் 13 ரூபா. செல்லிங் ப்ரைஸ் வேண்டாம், ஏன்னா நம்ம எக்ஸ்போர்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ் போடுங்க. எத்தனை குவான்டிட்டி அப்படின்னா 1037 குவான்டிட்டி. பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது, பேட்ச் நம்பர் இருக்குது, மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1/4/25 கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ 4/25 போட முடியாது. 1/4/25, இது 2/25 இப்படி இருக்கட்டும். 2/25, 2/25, 2/25, 3/25, 3/25. ஏன்னா நம்ம கம்பெனி 1/4 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 1/4க்கு முன்னாடி மேனுஃபேக்சரிங் பண்ணிக்க முடியாது, அதனால் நம்ம போடுறோம். பேட்ச் நம்பர் இங்கே இருக்குது, பேட்ச் நம்பர் இருக்குது, மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஸோ இது பேட்ச் நம்பர், மேனுஃபேக்சரிங் டேட்டு 1/25, 1/4/25, சாரி 1/1/25 இல்லையா, போட முடியாது. 1/1/25 மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட்டு 1/1/27. மொத்தம் 1037 குவான்டிட்டி, 13 ரூபா தான் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டமாக க்ரியேட் பண்ணுங்கள். அடுத்தது கிரைனர், பார்ட் நம்பர் 102 அண்டர் காஸ்மெட்டிக்ஸ். ட்ராக் டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங்லாம் எஸ் கொடுங்க. இது என்ன ரேட்டு அப்படின்னா 33 ரூபா. செல்லிங் ப்ரைஸ் வேண்டாம். எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னா 1037 குவான்டிட்டி. மேனுஃபேக்சரிங் பேட்ச் டீட்டெயில் காப்பி பண்ணிக்கோ. மேனுஃபேக்சரிங் 1/1/25. எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா 1/2/27. 1037 குவான்டிட்டி, 33 ரூபா போட்டால் 34,226 ரூபா வரணும். என்டர் சேவ். மூணாவது ஐட்டம் காப்பி பண்ணிக்கோ. 103 காஸ்மெட்டிக்ஸ். ட்ராக் டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் எஸ் கொடுத்து 29 ரூபா ரேட்டு. ஆஸ் பர் கம்பெனி குவான்டிட்டி 1037. பேட்ச் நம்பர் நோட் பண்ணிக்கோ. ரேட்டு 29 ரூபா. மேனுஃபேக்சரிங் டேட்டு 1/25. எக்ஸ்பைரி டேட்டு 1/4/2027. என்ன ரேட்டு அப்படின்னா 29 ரூபாய்க்கு இருக்குது. என்ன ரேட்டு? 29 ரூபா. ஸோ நீங்கள் இதை என்ட்ரி பண்ணும்போது ஓப்பனிங் பேலன்ஸு டேலியாக இருக்கணும். அதுதான். நாலாவது ஐட்டம் 1/4/104 காஸ்மெட்டிக்ஸு. இது எல்லாமே எஸ் கொடுத்துக்கணும். என்னென்ன எஸ் கொடுத்துக்கணும்னு பாருங்கள். என்னென்ன கொடுக்கணும்? மெயின்டைன் பேட்ச் எஸ்எஸ், ட்ராக் டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங், எக்ஸ்பைரி டேட் எஸ், ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டு அப்படின்னா 7 ரூபா. உன்னோட ரேட்டு 7 ரூபா. மொத்தம் எத்தனை குவான்டிட்டி இருக்குது பாருங்கள். எத்தனை குவான்டிட்டி இருக்குது? 864 குவான்டிட்டி. எந்த பேட்ச்சு? இங்கே வந்து பேட்ச் நம்பர், மேனுஃபேக்சரிங் டேட்டு 2/25. அப்போ 1/2/2025 போட்டோம். ஏன்னா 2/25 போட்டால் அக்செப்ட் பண்ணாது. 1/2/2025 முழு டேட் போடணும், அப்போ தான் அக்செப்ட் பண்ணணும். 10/2000 போட்டாச்சு. 1/10/2027 அப்படி போடணும். உன்னோட ரேட்டு 7 ரூபா. அவ்வளோதான். அடுத்தது கார்னியர். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5வது ஐட்டம் 105. காஸ்மெட்டிக்ஸ் அப்படிங்கிற குரூப் கீழே வரும். எஸ்எஸ் கொடுங்க. எஸ்எஸ் கொடுத்தீங்கன்னா ரேட்டு வந்து 7 ரூபா.
7 ரூபா. எத்தனை குவான்டிட்டி? 864 குவான்டிட்டி. பேட்ச் நம்பர் 225 1/2/2025 1/4/2027 7 ரூபா. என்டர் 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 சேவ். அடுத்த ஐட்டம் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6வது ஐட்டம் 106 அண்டர் காஸ்மெட்டிக்ஸு. எஸ் கொடுங்க. என்ன ரேட்டுனா 29 ரூபா. ஆல்டர் ஸ்டாக் ஐட்டம். ஓப்பனிங் குவான்டிட்டி போட விட்டேன். ரேட் போட்டாச்சு. ஓப்பனிங் குவான்டிட்டி 1037. பேட்ச் நம்பர் 1/3/25 1/10/27. எக்ஸ்பைரி டேட்டு 1/9/27. சாரி 1/9/27. என்ன ரேட்டு அப்படின்னா 29 ரூபா. அடுத்த ஐட்டம் கிரியேட் பண்ணுவோம். இதுதான் கடைசி ஐட்டம் 107. ஸோ காஸ்மெட்டிக்கு எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்து 13 ரூபா ரேட்டு. என்ட்ரு ஆஸ் பர் கம்பெனி ஆஸ் பர் கம்பெனி எவ்வளோனா 1037 ரூபா. 1037 குவான்டிட்டி. பேட்ச் நம்பர் மேனுஃபேக்சரிங் டேட்டு 3/25. சரி 1/3/25 3/25 இல்லை 1/10/2027. என்ன ரேட்டுனா 13 ரூபா. அவ்வளோதான். ஸோ என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய் நீங்கள் போய் பேலன்ஸ் ஷீட்டில் போய் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்காது. க்ளோசிங் ஸ்டாக்கு 1/33/425 இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் பண்ணினது ரைட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே ஓப்பனிங் குவான்டிட்டியோட ரேட்டை செக் பண்ணி பார்ப்போம். டேலி ஆகிடுச்சுன்னா ஓகே. அங்கே டேலி ஆகிடுச்சு, இருந்தாலும் கவுண்டர் செக் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் 1/33/425 வருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்சிக்கு தேவையான லெட்ஜர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிக்கோ. ஜிஎஸ்சிக்கு தேவையான லெட்ஜர்ஸு GST local purchase. GST local purchase under purchase account as per company type of supply goods. என்னப்பா யாருப்பா? ஐயோ மியூட் ஆயிடுது வேற. மியூட் பண்ணுங்க. GST local sales under sales account as per company type of supply goods. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி இன்புட் CGST under duties and taxes GST CGST. Input SGST under duties and taxes GST SGST. Output CGST under duties and taxes GST CGST. Output SGST under duties and taxes GST SGST. Round off வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா GST நாட் அப்ளிகபிள். அதனால் இன்வாய்ஸ் ரவுண்டிங் செலக்ட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் CGST பேயபிள் அண்டர் கரண்ட் லியாபிலிட்டி. SGST பேயபிள் அண்டர் கரண்ட் லியாபிலிட்டி. IGST பேயபிள் அண்டர் கரண்ட் லியாபிலிட்டி. IGST நம்ம கிரியேட் பண்ணல. இம்போர்ட் பர்ச்சேஸ்னு ஒன்றுக்கு சாரி எக்ஸ்போர்ட் சேல்ஸ்னு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணிப்போம். இதை கொஞ்சம் கவனிங்க. எக்ஸ்போர்ட் சேல்ஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணுறோம். சரி அது நாளைக்கு பார்த்துக்கலாம். எக்ஸ்போர்ட் சேல்ஸ் நாளைக்கு பார்த்துக்கலாம். எக்ஸ்போர்ட் ரிலேட்டட்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் என்ட்ரியோட இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிடலாம். நாம் இது வரைக்கும் இன்றைக்கி போட்டு பாருங்கள். நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். அக்கௌண்டிங் வவுச்சர் வி. பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட் F9. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது அக்கௌண்டிங் இன்வாய்ஸில் இருக்குது. கண்ட்ரோல் ஹெச் போய்ட்டு ஐட்டம் இன்வாய்ஸ் என்ன பண்ணணும்? அக்கௌண்டிங் வவுச்சர் வி. பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட் F9. பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட்டு F9. கண்ட்ரோல் ஹெச் போய்ட்டு ஐட்டம் இன்வாய்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பர்ச்சேஸ் குவான்டிட்டி இருக்குது. ரேட்டு அதே தான், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரேட்டு இதே ரேட்டு தான், இதே பேட்ச் தான். அதனால் பேட்ச்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அப்படியே பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பர்ச்சேஸ் வந்து யார்கிட்டேருந்து பண்ணுறோன்னா விஷ்ணு அண்ட் கோட்டேருந்து பண்ணுறோம். இன்வாய்ஸ் நம்பர் 45. டேட் வந்து மாற்றிக்கோ 2/4/2025 போட்டுக்கோ. 24 இல்லை 25. இங்கே டேட்டை மாற்றிக்கோ. ஸோ இன்வாய்ஸ் நம்பர் 45 F2 போட்டு 2/4/2025 லோக்கலில் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ 2ஆம் தேதி போட்டுக்கோ. யாருக்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம்? விஷ்ணு அண்ட் கோட்டேருந்து.
லோக்கல் பர்ச்சேஸ் தான். இது லோக்கல் பர்ச்சேஸ் தான். என்னென்ன ஐட்டம் பாருங்கள். ஆக்சுவலாக 101ல் 101 ஐட்டம் நம்பர் 101 பேட்ச் அதே பேட்ச் தான். ஓகேவா, ஜஸ்ட் குவான்டிட்டி மாத்திரம் தான். மேனுஃபேக்சரிங் டேட் எக்ஸ்பைரி டேட்லாம் மாறாது. அடுத்தது அதுவே தான் கார்னியர் 102ல் இதே பேட்ச் நம்பர் அதே ஐட்டம் ரேட்டெல்லாம் அதே தான். அடுத்தது பேட்ச் நம்பர் 103 எத்தனை குவான்டிட்டினா அதே 1711 குவான்டிட்டி தான். ரேட்டெல்லாம் மாறலை, 29 ரூபா தான். அடுத்தது 7 ரூபான்னு பர்ச்சேஸ் பண்ணுறோம். 104 இதே பேட்சில் 1426 ஐட்டம் 7 ரூபான்னு பர்ச்சேஸ் பண்ணுறோம். அடுத்தது 105 இதே பேட்ச்சு 1426 ஐட்டம். அடுத்தது 105 106 இதே பேட்ச்சு 1711 ஐட்டம். அடுத்தது இதே தான் 336 107 இதே பேட்ச்சு 1711. அவ்வளோதான், இதோட பர்ச்சேஸ் என்ட்ரி முடிஞ்சு போச்சு. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி இன்புட் சிஜிஎஸ்டி, இன்புட் எஸ்ஜிஎஸ்டி, ரவுண்ட் ஆஃப். ஸோ இது வரைக்கும் போட்டு பாருங்கள். நாம் நாளைக்கு நம்ம மல்டி கரன்சி ஜஸ்ட் சேல்ஸ் என்ட்ரி எப்படி போடுறது, அந்த ஃபாரின் கரன்சி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணி ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டு ஓப்பனிங் ஸ்டாக் போட்டு பர்ச்சேஸ் என்ட்ரி வரைக்கும் போட்டு முடிங்க. நாளைக்கு நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம். தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டாலி சீனிவாசன். தேங்க்யூ வெரி மச். பை. இதுக்கு மேலே நம்ம சொன்னால் குழம்பிடும். தேங்க்யூ. பை.